ஸ்லீவ் தான் நான் சொல்லி கொடுக்க போகிறேன். ஈஸி மெத்தட். ஓகேங்களா? ஏற்கனவே நம்ம சொல்லி கொடுத்ததெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். அது வந்து நான் ஒரு வேஸ்ட் கிளாத் வச்சு உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். அது ஏன்னு கேட்டிங்கன்னா என்கிட்ட அந்த மாதிரி தைக்க யாரும் சொல்லலை. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு நல்ல கிளாத், நம்ம போடக்கூடிய கிளாத் தான். இந்த கிளாத்தில் நம்ம ஹேண்டை கட் பண்ணி தைச்சு வச்சுட்டோம். ஓகேங்களா? எல்லாமே ஃபினிஷிங் பண்ணி எல்லாம் வச்சுட்டேன். நான் சைடெல்லாம் ஒட்டெல்லாம் கொடுத்து எல்லாம் ஃபினிஷிங் பண்ணி வச்சுட்டேன். இந்த சாரீ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா சில்வர்ல கோடு கோடா போட்டிருக்கு. ஓகேங்களா? சாரீ பார்த்தீங்கன்னா பிளைன்ல பியூர் காட்டன் மாதிரி. ஓகேங்களா? காட்டன் ஃபேன்சி சாரீ. ஓகேங்களா? இந்த சாரீ பார்த்தீங்கன்னா நான் அந்த மாடல்ல நான் தைக்கலான்ட்டு ஐடியா. கழுத்துமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒரு கழுத்து கொடுத்துருக்குறேன். தைச்சு முடிச்சிட்டோம். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கை மட்டும் எப்படி டிசைன் வைக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணிட்டோம், நம்ம சாரீலேருந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நிறைய துணி எடுக்கக்கூடாது, கம்மியாக தான் எடுக்கணும். ஏன்னா சாரீ வந்து ப்ளீட்ஸ் நல்லா வந்தால் தான் அழகாக இருக்கும். அதனால கம்மியாக ஒரு அளவுக்கு எடுத்துட்டேன். ஒரு 4.5 இன்ச் மட்டும் எடுத்துருக்கிறேன். இப்போ இந்த 4.5 இன்ச்சை மடிச்சா ரொம்ப குட்டியாயிடும். அதனால என்ன பண்ணிட்டேன், நான் இது லென்த்தாக எடுத்துங்கட்டி இந்த லென்த்துக்கு அப்படியே வச்சு இந்த லென்த்தில் சுற்றி வர அடிக்கலான்ட்டுங்க. அடிச்சோம்னா நம்மளுக்கு ஒரு பாக்ஸ் மாதிரி வரும், ஒரு ரிப்பன் மெத்தடில் வரும். ஓகேங்களா? அப்புறம் எப்படி வேஸ்ட் தான் ஆக போகுது. அதில் வந்து இந்த கீழே சில்வர் வந்து பார்டர் இருக்குது பாருங்க. அதனால இந்த பார்டர் மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா அது ஒரு பர்பஸ்க்காக தேவைப்படும். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்லீவோட நாச்சி மேலே கட் பண்ணியிருக்கிறேன். இப்போ இவங்களோட ஸ்லீவோட கை சுற்றளவு, கீழே கை எல்போ வரைக்கும்னா கை சுற்றளவு எவ்வளோன்னு பார்த்தா 9.5 வருது நம்மளுக்கு. அப்படின்னா நம்மளுக்கு 4.5, இந்த பக்கம் 4.5, இந்த பக்கம் 4.5 மார்க் பண்ணிக்கலாம். முதல்ல இந்த பக்கம் 4.5 மார்க் பண்ணிக்கலாம். இப்போ மார்க் பண்ணிட்டு அந்த மார்க்கிங்லேருந்து அந்த பக்கம் 1 இன்ச்சுக்கு இப்போ இங்கே மார்க் பண்ணிட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே நெட்ரா கட்டா இருக்கிறேன், மார்க் பண்ணிட்டு. ஓகேங்களா? இப்போ எல்லோவில் இருக்குது எனக்கு தெரியுது. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவு தான் நம்மளுக்கு தேவை. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த துணி வந்து இந்த மார்க்கிங்க்கு இந்த பக்கம் ஒரு இன்ச்சுக்கு இந்த பக்கம் 1 இன்ச்சுக்கு மட்டும் நான் வச்சுக்கிட்டு கட் பண்ணுறேன். ஓகேங்களா? எக்ஸ்ட்ராவாக இருக்கிற மாதிரி. ஏன்னா அவங்க கொஞ்சம் ஃபேட் ஆகிட்டாலும் பிரிச்சுடுறதுக்கு எசவாக இருக்கிற மாதிரி. ஓகேங்களா? இப்போ பாரு, இந்த துணியெல்லாம் வேஸ்ட்டு தான் போகுது. இப்போ நம்ம இந்த பாக்ஸ் மாதிரி ஒரு பாக்ஸ் மெத்தடில் எடுத்துருக்குறோம். இதை இங்கே மட்டும்தான் டிசைன் வைக்க போகிறோம். இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா இந்த பக்கம் ஒரு 1/4 இன்ச்சில், ஓகேங்களா, இந்த பக்கம் ஒரு 1/4 இன்ச்சில், இந்த பக்கம் ஒரு 1/4 இன்ச்சில் போட்டு நம்ம சுற்றி வர அடிக்க போகிறோம். சுற்றி வர ஒரு கொஞ்சம் பொடித்தையில வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த துணி வந்து பிரியக்கூடாது. கொஞ்சம் பொடித்தையில வச்சுக்கிட்டோம்னா அது அவ்வளோ கட்டும் பிரியாது. ஒரு 1/4 இன்ச் கேப்லேயே நான் உங்களுக்கு கொடுக்குறேன். சுற்றி வர அடிக்கிறேன். ஓகேங்களா? ஏன்னா இது திரும்பி வச்சு எச்சடி போட மாட்டோம், மடக்கி வச்சு. ஏன்னா இதெல்லாம் போட்ட கொஞ்சம் ஃபினிஷிங் வேறு மாதிரி வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாக பிரிச்சாச்சு, எடுத்தாச்சு. இதைவே அப்படியே திருப்பிக்கலாம். இது கொஞ்சம் பெருசாக இருக்குங்க, கையிலே திருப்பிக்கலாம், வந்துடும் உங்களுக்கு. ஃபுல்லாக அப்படி திருப்பி இந்த கார்னரில் எடுத்துக்கங்க. ஏன்னா இந்த கார்னர் எப்படி உள் பக்கமாக தான் போகுது, நம்மளுக்கு அவ்வளோ அக்யூரேட்டாக தேவைப்படாது. பாருங்க, உள்ளே எடுத்தாச்சு. இது நீங்கள் ஒரு அயனிங் போட்டால் போடலாம். ஆனால் அயனிங் போட்டால் ரொம்ப அந்த இதாக தெரிஞ்சிடும். அதனால நீங்கள் சும்மா நார்மலாகவே வச்சுங்க. ஏன்னா கொஞ்சம் நம்மளுக்கு புஷ்ஷுன்னு தேவைப்படுது. அதனால் இங்கே வரும், இந்த இடத்துல கரெக்டாக இந்த பக்கம் 1, இந்த பக்கம் 1 இன்ச்சு வச்சுக்கிட்டு இது இப்படி கரெக்டாக வச்சு இங்கே வச்சு நான் தைக்க போகிறேன். அடிச்சாச்சு. அதே மாதிரி இந்த பக்கமும் இது உள் பக்கமாக போகிறங்காட்டி அந்த பிசுறு தெரிஞ்சாலும் பரவாயில்லன்னு நினைச்சிருக்கோமா, நீங்களும் அதே மாதிரி பண்ணிக்கோங்க. இது போயாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த பக்கம் இந்த சில்வர் இது கிடச்சிருக்குது பாருங்க. இந்த சில்வர் நாம் என்ன பண்ணுறோம், கட் பண்ணி இந்த சில்வர் பீஸை இப்படி அடிச்சுக்கணும். அடிச்சதுக்கு அப்புறமா இது திருப்பிக்கணும். இது இப்படியே திருப்பிட்டோம்னா இப்போ இந்த மேலிருந்து சென்டர் பாயிண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் சென்டர் பாயிண்ட் இருக்குது. இந்த இடத்துல நாம் என்ன பண்ணலாம், ஊசி நூல் பார்த்தீங்கன்னா சென்டர் பாயிண்ட் வச்சுட்டு ஊசி நூலில் உங்களுக்கு இப்படி
இப்படி ஒரு ஓட்டு தையல் மாதிரி தைச்சிட்டு நீங்கள் பின்னாடி இப்படி பிடிச்சி இழுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மெத்தேடு வரும். இப்போ நம்ம ஃபினிஷிங் பண்ணிட்டோம். இப்போ பாருங்கள் டிசைனு, இதுதான் டிசைனு. இப்போ இதுக்கு மேலே நான் என்ன பண்ணுறோம், இது சில்வரில் நம்மளுக்கு இப்படி பேட்ச் மாதிரி வைக்கிறோம். பேட்ச் வச்சுட்டு நல்லா டாட் அடித்து இப்போது இதில் கட் பண்ணி எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைனல் முடிஞ்சது பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா போனை ஃபுல்லாக வச்சுட்டேன், 2 கையுமே ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ பிளைன் அந்த சாரியோட கலரில் வச்சுட்டு அப்புறம் அந்த ஜருகி கட் பண்ணி பட்டையை வச்சுட்டேன். இங்கே ஒரு பேர்ல் மாதிரி ஒரு கொடுத்துட்டேங்க. பார்க்குறக்கு நல்லா இருக்குது பாருங்க 2 கைக்குமே. இந்த மெத்தட்லையும் கூட நீங்கள் ஈஸி மெத்தடில் பண்ணலாம். இது டபுள் கலரில் பண்ணால் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் டிசைனு. ஆனால் இது பார்க்குறக்கு யூனிக்காக கொஞ்சம் மாடர்னாக, அதாவது ட்ரெடிஷ்னல் புடவை இல்லாமல் கொஞ்சம் ஒரு இந்த மாதிரி புடவைகள், காட்டன் புடவைகள், இந்த மாதிரி சீக்வன்ஸ் வச்ச புடவைகளுக்கெல்லாம் இந்த மாதிரி தைச்சா நல்லாயிருக்கும். இதோட நெக் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி கொடுத்துருக்குறேன். அதாவது ஒரு பார்ட் மெத்தட் வந்து போட் கழுத்தில் இந்த மாதிரி